ஹாய் காய்ஸ், வந்துட்டோம். அப்பா யார் கூட சண்டை போட போறீங்க? உன் நண்பன் கூட தான். கிழக்கு கூடவா? வேற வழி இல்லாத அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டாரு. அபூ சுஃபியான் போன வியாபார கூட்டத்தை வழி மறிச்சிட்டான். நீங்கள்மா அவங்க கூட போக போறீங்களா? உங்க அப்பனை என்ன கோழன்னு நினைச்சிட்டியா? சக்தியும் ஆண்டெல்லாம் நல்லா விட்டவரை யாரும் நீ இதை சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். நான் உன்னை இந்த விலகிலிருந்து விடுவிக்க மாட்டேன். நீங்க அவங்களை கொள்றதையோ உங்களை அவங்க கொள்றதையோ நினைச்சா கவலையா இருக்கு. ஒரு முஸ்லீமை நீங்க கொண்டா உங்களுக்கு தான் பாவம். காஃபியாவே நீங்க செத்தீங்கன்னா நரகத்துக்கு போயிருவீங்க. நம்ம 6 minutes 10 minutes போட போகிறோம். யார் பேசுனா இவ்வளோ வெயிட்டாக இருக்குமா? ஒன்று முக்கியமாக நம்ம எல்லா விதத்திலையும் தயாராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நானும் இக்ரிமாவும் நம்ம சமுதாயத்தில் கிட்ட இருந்து நீ பாதுகாக்கணும். நமக்கும் அவங்களுக்கு முதல்ல ரொம்ப பெரிய கைத்தலம் ஆயிடுச்சு. எப்போ வேணாலும் அவங்க இந்த படம் எடுத்து வரலாம். பாதுகாப்பு இல்லாம மக்காவை நம்ம அப்படியே விட்டுட்டா அப்போ வழி நான் வர வரைக்கும் 25,000 இருக்கு. வராமலே போயிட்டீங்கன்னா நாசமா போ. எத்தனை அப்பனை பார்த்து பேசுற பேச்சா இது? நீங்க என்ன நினைச்சீங்க? இது 25,000 எதுக்கு உங்களுக்கு உதவியா நானும் கொடுக்குறேன். இப்படி பேசி உங்க அப்படியே ஏமாத்த பார்க்குறீங்க அப்துல்லா. இதுக்கு முன்னாடி நான் உங்களை என்னைக்காவது ஏமாற்றா இந்த பாருங்க. இங்க இருந்திருக்க மாட்டேன். முகமதோட மார்க்கத்தில் இருக்கிற நீ என்னோட சிங்காவனுக்கு வர சண்டை போடுங்க. இப்போதான் தெரிஞ்சு நான் சத்தியத்தில் இருக்கிறது உண்மையாக இருந்தது தான். அதெல்லாம் எனக்கு உதவி செய்யாமல் விலை கூட இருந்திருக்க மாட்டேன். நீங்கள் ஆயுதம் என் மனசு தெரிஞ்சு நெருங்கி போயிடுச்சு. எங்கள் அப்பாவோட உயிரை காப்பாற்றி என் கடமையை நிறைவேற்றணும். பார்த்துக்கலாமா? சரி guys. இப்போ எங்களால் கிஃப்ட் பண்ண போகிறோம்.
உங்களுக்கு தேங்க்ஸ். ஆஜி வாங்கி கொடுத்தா. இப்போ நம்ம மறுபடியும் இவங்க கூட ரேஸ் பண்ணுறோம். பக் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா guys? ஃபஸ்ட்டு அவன் என்னை வீடு எடுத்தான். அடுத்து என்ன கவர் கார் கவர் எனக்கு இந்த சைட்லேயே காசு ஓடிட்டு தான் இருக்கும். அது நீங்கள் பார்க்குறீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் விளையாடும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா காசு சேர்றது கொஞ்சம் கஷ்டம். இதில் இந்த கார் வந்தது தான் எனக்கு நிறைய சம்பளம் மெயினாக அந்த ரேஸ் இருக்குன்னு தெரிஞ்சு பார்த்தா நான் அப்போவே பணக்காரங்க. அதனால் இந்த ரேஸ் இருக்குன்னு தெரியாது. நான் சோறு ரேஸ் இருக்குன்னே தெரியாது. பார்த்தீங்களா 23,000 காயின் கிடச்சிச்சு. பாய் கைஸ். நான் கிண்டர் ஜாய் சாப்பிட்றேன். Find verified tenants on nobroker.com. Rent out your property at zero brokerage. Bye guys.